பாவக்காய் வத்தல் செய்கிறதுக்கு நம்ம பாவக்காயை செடியிலேருந்து பறிச்சிட்டோம். பறித்த பாவக்காயை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இனி இதை வந்து நம்ம ரவுண்டாக நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணலாமா? நம்ம இந்த அருகாமனையில் இந்த பகுதியையும் இந்த 2 பகுதியையும் நம்ம தூக்கி போட்டுடலாம். அடுத்தது இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் மொந்தமாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த பாவக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாவக்காயை கட் பண்ணிகிட்ருக்கோம். பாவக்காய் கட் பண்ணும்போது இந்த மாதிரி பழுத்து இருக்கும். இந்த மாதிரி பழுத்த பாவக்காயாக இருந்தாலும் நம்ம வத்தலுக்கு பயன்படுத்திக்கலாம். பாவக்காய் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா தான் பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி பழுத்த பாவக்காயை நடுவில் இருக்கிற இந்த விதைகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு பாவக்காயை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படியே நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, உப்பு தேவையான அளவு. அடுத்தது இப்போ பாவக்காயை சேர்க்கலாம். இப்போ பாவக்காயை சேர்த்துட்டோம். இந்த பாவக்காயை சேர்த்து ஒரு அரை வேக்காடு வேக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அரை வேக்காடு வெந்துச்சு அப்படின்னா போதும். இப்போ பாவக்காய் ஒரு கொதி வெந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இனி இதை வடிகட்டி எடுக்கணும். பாவக்காய் அரை வேக்காடு வெந்துருச்சு. அதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு 2-3 நாளைக்கு வெயிலில் காய வைக்கணும். இப்போ பாவக்காயை நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ பாவக்காயை நம்ம வெயிலில் காய வைக்கிறோம். இதே மாதிரி 2-3 நாள் காய வைக்கலாம். காய வச்சுட்டு 2 நாள் கரைச்சி நம்ம இதை பார்க்கலாம். குப்பை தூசி படாமல் இருக்கிறதுக்காக ஒரு காட்டன் கிளாத்து இல்லைன்னா நம்மளோட ஷால் எடுத்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 2 நாளாக நல்லா வெயிலில் காஞ்சு நம்மளுடைய பாவக்காய் வத்தல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி மொறுமொறுன்னு இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி நல்லா காயணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து காய வச்சுருக்கோம்ல வத்தல், அந்த வத்தலை வந்து நம்ம இப்போ இதுக்குள்ளே போடலாம். நீங்கள் போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்க எவ்வளவு பெருசா நல்லா பொரிஞ்சு வருதுன்னு பாருங்க. இப்ப நம்மளுடைய சுவையான பாவக்காய் வத்தல் ரெடி ஆயிருச்சு. நம்மளோட வத்தல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். இது அரண் தமிழ்.